உயர்ந்த எண்ணங்கள். ஒருவர் நினைப்பதெல்லாம் உயர்வினையே நினைக்க வேண்டும். அவ்வாறு எண்ணியது கைகூடாவிட்டாலும் தள்ளிவிடக்கூடாது. ஒரு கல்வியாளர் 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்கள் சிலரிடம், நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்துள்ளீர்கள் என்று கேட்கிறார். ஒருவன் வருகிற தேர்வில் வெற்றி பெற்று அடுத்து எதில் இடம் கிடைக்கிறதோ அதில் சேர்வேன் என்கிறான். மற்றொருவன், நான் பொறியியல் வல்லுநராக வேண்டும் என்றும், வேறொருவன், என் தாய் தந்தையர் மருத்துவர்கள், என்னையும் மருத்துவராக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் என்றும், மற்றும் ஒருவன், என் நண்பர்களை பொறுத்து ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுப்பேன் எனவும் கூற, எவ்வித குறிக்கோளும் எனக்கில்லை என்று ஒருவன் கூறுகிறான். கல்வியாளர் கேட்டார், உங்களுக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டாமா என்று. ஒரு நிகழ்வையும் சொன்னார். உங்களுக்கு ஹோமி பாபாவை தெரியுமா? அவர்தான் நம் சுதந்திர இந்தியாவில் பாம்பேயில் அணு ஆராய்ச்சி துறையையும் அணுமின் நிலையத்தையும் அமைத்தவர். அவரது தந்தை ஒரு புகழ்பெற்ற வழக்குரைஞர். தன் மகனும் சிறந்த வழக்குரைஞராக வேண்டுமென்று பாபா பாரட்லா படிக்குமாறும் அவருக்கு டாடா நிறுவனத்தில் உயர் பதவி காத்திருப்பதாகவும் வற்புறுத்தினார். ஆனால் பாபாவோ அதை மறுத்து அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு உலக புகழடைந்தார். அவரே அணு ஆராய்ச்சி துறையில் இந்தியாவின் முன்னோடி. ஆகவே மாணவர்களே, ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோளுடன் வாழ வேண்டும். அதனை பற்றியே சிந்தித்து செயல்பட வேண்டும். அது முழுவதும் நிறைவேறவில்லை என்றாலும் அதனை தள்ளாமல் அந்த நினைவு நெருப்பு போல கனன்று கொண்டே இருக்க வேண்டும். தோல்வியே வெற்றிக்கு படிகட்டு என உணருங்கள் என்று ஒரு நீண்ட சொற்பொழிவையே நிகழ்த்திவிட்டார். வள்ளுவர் குறளில் சொல்லியுள்ள கருத்தின் அடிப்படையிலேயே கல்வியாளரும் மாணவர்களுக்கு சொல்லிய பின் மாணவர்கள் புத்துணர்ச்சி பெற்றனர். ஊக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என வள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார்.